இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கிற இடம் தான் சிங்கேரி. சிங்கேரின்றது கர்நாடகாவிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸு. அங்கே ரொம்பவே ஏன்ஷியண்டான ஒரு டெம்பிள் இருக்குது, ஸ்ரீ சாரதாம்பாள் டெம்பிள். அந்த டெம்பிளை பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். கிட்டத்தட்ட கர்நாடகா மான்சூனோட டே 3. இந்த டே 3ல் டே 2 வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளைமேட் இருந்துச்சு. பட் இன்றைக்கி நீங்களே பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ அழகான ஒரு ஊராக இருக்குது சிங்கேரி. இந்த ஊரை சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த லேக்குக்காக தான் நம்ம இந்த ஹோட்டலே எடுத்தோம். இந்த ஹோட்டல் எடுக்கிறதுக்காக 2-3 ஹோட்டலை செக் பண்ணி பார்த்து, இந்த மாதிரி ஹோட்டல் இல்லை, ரிவர் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு 2-3 இடத்துல செக் பண்ணி பேமெண்ட் எல்லாம் பண்ண போயிட்டு அதுக்கப்புறம் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி இந்த பிளேஸ் எடுத்தோம். இந்த ஹோட்டல் ரிவரேஜ் ஹோட்டல் டெம்பிளுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும். ரொம்பவே அழகாக ஓகே கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் வேக்கப் ஆகிட்டு ஜஸ்ட்டு ரெடிட்டு வெளியே டெம்பிள் போகலான்னு பார்த்தா கிளைமேட்டே சடனாக சேஞ்ச் ஆச்சு. இங்கே இருக்கிற கிளைமேட்டு இங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல மக்கள். ஏன்னா எனி டைமு மழை பெஞ்சிட்டே இருக்குது. மேகமெல்லாம் ஃபுல்லாக இருண்டு போய் தான் கிடக்குது. பகலாகவே எனக்கு ஃபீல் ஆகலை. ஏதோ ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே இருக்குது. மார்னிங் ஒரு 6 to 6:30 மாதிரி இருக்குது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பயங்கரமான மழை பெஞ்சு. இங்கே பக்கத்தில் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களாம் அவங்க பாட்டுக்கு எவ்வளோ மழை பெஞ்சாலும் அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அழகான ஒரு பிளேஸில் நம்ம இப்போ ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஹோட்டலில் கீழே கார் பார்க்கிங் கூட இல்லை. இங்கே ரோட் சைடில் தான் கார் பார்க்கிங் நிறுத்துகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ரிவருக்கு ரோட்டில் இருக்கிற ஆப்போசிட்டில் தான். நாங்கள் கிளம்பலான்னு போகும்போது தான் பயங்கரமான மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளைமேட்டாக இருந்துச்சு. இப்போ சடனாக மழை பெஞ்சோன்னா இந்த இடமே ஒரு ட்ரமேட்டிக்கலாக இருக்குது. இந்த துங்கா ரிவரை பார்க்குறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் கிளம்பி வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஏன்ஷியன்ட் டெம்பிள் சாரதாம்பாள் டெம்பிள், அதில் மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதை நம்ம போக போக பார்ப்போம். இந்த சுட சுட அந்த காஃபியை குடிச்சிட்டு இந்த வியூஸை பார்க்குறதுக்காகவே இந்த ஹோட்டலில் தங்கலாம் போல் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஊர். இங்கே எப்போவுமே இந்த மான்சூனில் மழை பெஞ்சிட்டே இருக்கு. எங்கே பார்த்தாலுமே சூப்பராக இருக்குது. அந்த மழை பெய்யறதுக்கும் இந்த துங்கா ரிவரை பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற மக்கள் எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் இங்கே வேலையை நிறுத்துறதா இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ கீழே வந்திருக்கோம். இந்த ஹோட்டலுக்கு கீழேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே நம்ம அம்ப்ரெல்லா இருந்தால் வாங்கிட்டு நம்ம அப்படியே டெம்பிள் கிளம்போம். இந்த ரிவரை மேலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம கீழே இறங்கி பார்க்கும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி போயிட்டுருக்கு. ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். மழை இருக்க அதிகமாகிட்டே தான் இருக்குமே தவிர குறைஞ்சி. பார்க்கிங் ஏரியாவுக்கு பார்த்தா ஏகப்பட்ட வெஹிக்கிள் பார்க் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மண்டேவே இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இன்னும் போக போக டைமாக எவ்வளோ பார்க்கிங் ஃபில். ஆல்ரெடி இந்த மழை ஸ்லைட்லி இடத்துல ஃப்ளட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுக்கு முன்னாடி தெரியுது பாருங்கள், அதுதான் கோபுரம். கேஸ் இந்த இடமே ஒரு இது வரைக்கும் நான் தர்மஸ்தலில் கூட பார்க்காத அளவுக்கு இந்த இடம் பயங்கரமாக இருக்குது. சூப்பரான ஒரு டெம்பிள் இது. ரொம்பவே பழமை வாழ்ந்த நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கிற டெம்பிள் இது. வெல்கம் டு சாரதாம்பாள் டெம்பிள். இங்கே ஸ்பெஷலாக பூஜை பண்ணணும்னா அங்கே நிறைய டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு போய் நீங்கள் நிறைய பூஜை பரிகாரம் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டூரிஸ்டாக 10 நிமிஷம் அப்படியே மழை பெஞ்சு ஒரு டிஃப்ரெண்ட் கிளைமேட் அப்படியே டோட்டலாக இப்போ சேஞ்ச் ஆகி 10 நிமிஷம் லைட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி இருந்து இப்போ ஸ்லைட்டர் டிசில் இருக்குது. இந்த கோபுரம் பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது.
கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வித்யாசங்கரர் கோவில். இது ரொம்பவே வந்து பழமையான கோயில். இந்த கோயில் 8ஆம் நூற்றாண்டில் தான் கட்டியிருக்காரு ஆதிசங்கரர். இந்த கோயில் துங்கா நதிக்கரையில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு முறை ஆதிசங்கரர் இந்த ரிவரோட பாதையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ரொம்பவே வெயிலாக இருக்குது. அப்போது ஒரு நல்ல பாம்பு வந்து ஒரு தவளைக்கு வந்து படம் எடுத்து நிழல் தரும்போது அதை பார்த்துட்டு அவர் இந்த இடம் ரொம்பவே புனிதமானதுன்னு சொல்லிட்டு இங்கே இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காரு. அதுதான் சிங்கேரின்ற சாரதாம்பாள் கோயில். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அத்வைத் தத்துவத்தை வந்து பரப்புவதற்காக கட்டப்பட்ட முதல் கோயில் இது. தொடக்கத்தில் இங்கே சந்தன மரத்தால் செய்யப்பட்ட சிலை தான் இருந்திருக்கு. 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர் பேரரசு அவர் வந்து இருக்கும்போது இங்கே தங்க சிலை வந்து செய்யப்பட்டதாகவும் அது இப்போது வந்து மக்களோட வழிபாட்டு இருக்கிறதா. இந்த கோயில் அன்னை சாரதாம்பாள் வீணை மற்றும் புஸ்தகங்களை ஏந்தி காட்சியளிப்பதாக ரொம்பவே வந்து புகழ்பெற்று அதை பார்க்கறதுக்காக மக்கள் வந்து கல்வி மற்றும் கலையில் வந்து முன்னேற்றம் அடையணும், நல்ல பெரிய ஆளாக வரன்றதுக்காக அந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேர் தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ வந்து மழைக்காலன்றதுனால வந்து நம்மளுக்கு கீழே வந்து போக முடியாது, ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்காங்க. ஒரு அழகான நதிக்கரை வியூவை தான் பார்த்துட்ருக்கீங்க. செம்மையாக இருக்குது மலையில். உண்மையாக அந்த கோயில் வந்து இங்கே எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் இந்த கோயில் விட்டு போகிறதுக்கு சுத்தமாக மனசே வராது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதா அந்த கீழே நடந்து போன நதிக்கரோட ஸ்டெப்ஸு. இந்த படிக்கட்டில் நடந்து போய் கீழே அமர்ந்து நிறைய மீன்கள் இருக்கும், அங்கே ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மீன்கள் வந்து சாப்பிடுவோம். அதை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன்னா இவ்வளோ தூரம் இருக்குது தண்ணி. இன்னும் 2 வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி ஹைட் அளவுக்கு வந்து ஃப்ளட்டு வருமா. ஏன்னா இந்த அளவுக்கு மழை பெஞ்சால் உண்மையிலே இந்த கோயிலுக்கு ஃப்ளட்டு கூட வந்துடலாம். அவ்வளோ ஃப்ளட்டுலேயே இந்த கோயில் வந்து இவ்வளோ வருஷமும் இந்த கோயில் அப்படியே இருக்குன்னா ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு அழகான ஒரு கோயில். நீங்களே பார்ப்பீங்க, ஒரு கோயிலுக்குள்ளே மழை பெஞ்சு மழைக்காலங்களில் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வியூவும் இந்த மலையை நனைஞ்ச இந்த டெம்பிளை சுற்றி வர்றது. கிட்டத்தட்ட நம்ம இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 1 ஹவராக நான் ஸ்டாப்பாக வந்து மழை பெஞ்சு தள்ளிருச்சு. இந்த மழையில் அப்படியே அந்த கோபுரத்தை பார்க்குறதுக்கு அந்த கோயிலை பார்க்குறதுக்கு அவ்வளோ வந்து அழகாக இருந்துச்சு. அந்த 1 ஹவர் பெஞ்ச மழையில் இந்த இடம் ஃபுல்லாகவே ஃப்ளட் ஆகிருக்கு. பார்க்கிங்லேருந்து கார் எடுக்கிறதுக்குள்ள போதும். நீங்களே பார்ப்பீங்க எந்த அளவுக்கு ஃப்ளட் ஆகி கிடக்குதுன்னு. பார்க்கிங்கில் வீடியோ கூட எடுக்க முடியல, அந்தளவுக்கு வந்து பயங்கர மழை. எங்களால் வெளியே நடக்க கூட முடியல, ஏன்னா கீழே கால் வச்சா வந்து முட்டி வரையும் தண்ணி.
கிட்டத்தட்ட இந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க சொன்னது வந்து உண்மைதான். ஏன்னா ஒன்று 2 வாரம் போச்சுன்னா அந்த இடமே ஃபுல்லாக ஃப்ளட் ஆயிரும். 2 வாரம் மட்டும் தான் டூரிஸ்ட் வர முடியும்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இருக்குது கிளைமேட். நம்ம சரியான டைமில் வந்திருக்கோம். ஓகே கைஸ், நாங்கள் வந்து ஸ்டே பண்ணணும்னு நினச்ச ரூம் இது. பட் நம்மளுக்கு இந்த ரூம் வந்து கிடைக்கல, அவைலபிலிட்டி. ஏன்னா மொத்தமாகவே 3 ரூம் தான் இருக்குது. இந்த லேக்கோட வியூ பார்த்த மாதிரி. இதோட ப்ரைஸ் வந்து 1 டேக்கு வந்து ஒரு 5,000 to சம்டைம்ஸ் 4 to 5 இருக்கும், இல்லை 5 to 6 இருக்கும். பட் 3 ரூம் தான் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி ப்ரீ பிளானிங்காக கேட்டு புக் பண்ணிங்கன்னா அந்த ரூம் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு வியூவில் உட்காந்துட்டு இந்த ரிவரை பார்க்குறது செம்மையாக இருந்திருக்கும். பட் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் சைட் வியூவிலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கேருந்து நாங்கள் பார்த்துருந்தா இன்னும் இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் மழை பெய்யறதுக்கும் சூப்பராக இருந்திருக்கும். கொல்லூர் ஆல்மோஸ்ட் ஒரு 100 to 120-30 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் இங்கேருந்து. ட்ராவல் டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours இல்லை 2.5 hours போய் ரீச் ஆகிடலாம். பட் ரோடெல்லாம் எப்படி இருக்குது? ஏன்னா அங்கேயே எவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு, அங்கே எவ்வளோ மழை பெய்ய போகுது, ரோடு ஏதாச்சும் டேமேஜ். பட் இப்போதைக்கு ரோட் கண்டிஷன்லாம் வந்து சூப்பராக தான் இருக்க போயிட்டுருக்கோம். நம்ம ட்ராவல் பண்ணி கர்நாடகா பிளேஸை சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒவ்வொரு பிளேஸும் போகும்போது ஒவ்வொரு பிளேஸும் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் ஒரே மாதிரி தான் இருக்குது. சுற்றி க்ரீனரிஸாக இருக்குது, அது நடுவில் ரோடை போட்டு வச்சுருக்காங்க. செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணோம். ஏன்னா அந்த டெம்பிள் வந்து அவ்வளோ அழகாக ஃபுல் அண்ட் அந்த ரெயினில் எக்ஸ்ப்ளோர் பண்ணதாக இருக்கட்டும், அந்த கோயிலை சுற்றி பார்த்தது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற வந்து ரூட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இன்றைக்கி பெருசாக டெஸ்டினேஷன் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம போக போகிற கோயில் அது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு டெம்பிள். அதுவும் ஓகே கைஸ், இப்போ நம்ம சின்னதாக ஒரு பிரேக் எடுத்து, ஏன்னா மார்னிங் எதுவுமே சாப்பிடல. ஸோ அங்கே இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் இங்கேயே சாப்பிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். வெளியே பார்த்தீங்கன்னா அந்த மழை வந்து தொடர்ந்து பேஞ்சிட்டே இருக்குது. அழகான ஒரு ஃபிஷ் மீல்ஸும் ஒரு ஃபிஷ் ஃப்ரையும் நம்ம சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பலாம். மழை வந்து சம்டைம்ஸ் அதை என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணும்போது உண்மையிலே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மான்சூனில் தான் ட்ரைவ் பண்ணி ஆகணும். கர்நாடகா மான்சூன் அங்கே தான் நீங்கள் ட்ரைவ் பண்ணி. ஏன்னா நம்ம ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் போனால் மட்டும்தான் அங்கே மழை பெய்யும். பட் கர்நாடகாவில் நீங்கள் எங்கே போனாலுமே ஃபுல் அண்ட் மழை பெய்யும். ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸ் போனீங்கன்னா இங்கே வந்து ஒரு 70% மழை பெய்யுதுன்னா அடுத்த இடத்துக்கு போனால் 100% மழை பெய்யும். அப்படி ஒரு பிளேஸ் தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற பிளேஸ் ஆகும்பே. இந்த இடம் சொல்லவே தேவையில்லை, இது ஒரு ரொம்பவே ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். பட் நம்ம இங்கே ஸ்டே பண்ண போகிறதில்ல. இங்கேருந்து அந்த மழை ஏறி இறங்கி நம்ம கொல்லூர் மூகாம்பிகை டெம்பிள் வந்து ரீச் ஆக போகிறோம். கைஸ், கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 20 minutes வந்து நின்றுருக்கோம். அவ்வளோ மழை பெய்யுது இந்த இடத்துல. இங்கே ஜஸ்ட் ஒரு டீ பிரேக் மட்டும் எடுத்து இந்த ஆகுமே பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்க்கவே வந்து பயங்கரமாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து எப்படி தான் மனுஷங்க வாழ்கிறாங்கன்னே தெரியல. ஏன்னா எந்நேரமும் இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டே இருக்குது, வெளியே வர முடியாது. அப்படியே அந்த மழை கண்டினியூ ஆகுது பாருங்கள். இந்த ஏரியா ஃபுல்லாக இப்படி தான் மழை பெய்யும். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து ஆகும்பே ஓட வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்கும். இங்கே ட்ராவல் பண்ணுறது நிறைய பைக்கர்ஸு, இந்த ட்ரக் பண்ணி வர்றவங்க, மான்சூன் ரைடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களாம் இந்த ரூட்டை கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் விசிட் பண்ணி நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ரூட்டு தான் அது. நான் ஒரே ஒரு தடவை மட்டும் ஆகும்பே வந்திருக்கேன். முருடேஸ்வர்லேருந்து அந்த குந்தாரபுரா ரூட் எடுத்து சிக்மங்களூர் போயிருக்கேன். பட் இப்போ வந்து மலை ஏறி இருக்கேன், மலை இறங்கினதில்லை. சான்ஸே இல்லை. அந்தளவுக்கு வந்து கிளைமேட் வந்து வேறு மாதிரி இருக்குது. அவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நம்ம டெம்பிள் போனோம். டெம்பிள் வந்து வேறு லெவலில் ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தா அதோட சூப்பரான பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ மழை பெய்யுது இந்த ஏரியா ஃபுல்லாக. இங்கே நம்ம எந்த டூரிஸ்ட் பிளேஸும் நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ மழை பெய்யும். எங்கே போனாலும்
நிறைய ஸ்லிப்பரியாக இருக்கும், கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்குன்றதுனால அந்த இடத்துல நம்ம ஸ்கிப் பண்ணி. வெல்கம் டு ஆவம்பே. கைஸ், நம்ம இப்போ ஹில் இறங்க போகிறோம். சான்ஸே இல்லை, அவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு. எந்தளவுக்கு வந்து குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வெளியே இறங்கி வண்டியை நிப்பாட்டி பார்க்குற அளவுக்கு இங்கே வந்து சான்ஸ் இருக்குமா? ஆனால் இவ்வளோ மழை பெய்யும்போது ரொம்பவே ரிஸ்கி. நம்ம சைடில் பார்க் பண்ணவும் முடியாது, ஏன்னா ஒரு வெஹிக்கிள் போனால் தான் இன்னொரு வெஹிக்கிள் வர முடியும். பேசுங்க பாருங்க, ரோட்லேயே அவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணும்போது இதை பார்த்துட்டே நீங்கள் போகிறது செம்மையாக இருக்கும். நிறைய டைம் வந்து இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், காரெல்லாம் பார்க் பண்ணிட்டு போய் அந்த வியூ பாயிண்ட் பார்ப்பாங்க. பட் நான் நிறைய தடவை அது எங்கே இருக்குது என்ன மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், ஏன்னா அந்த இடத்துல ரோடு வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அது தெரியாமல் அது மேலே வருமா கீழே வருமானு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாப்பில் வந்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் இருக்கும். கைஸ், எத்தனை வாட்டர் ஃபால் பார்த்துருக்கோன்னு தெரியல, நான் அவ்வளோ தண்ணி ஊற்றுன்னு ஊற்றுது. ரொம்பவே அட்வென்ச்சராக இருக்குது. கைஸ், இந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா மேலே இருந்து வியூ பாயிண்ட் இருக்கும். நீங்கள் கீழேருந்து ஏறும்போது போனீங்கன்னா அந்த பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு வியூ பாயிண்ட் இருக்குன்னு காரை பார்க் பண்ணிவிட்டு பாருங்கள். நார்மல் டைமில் வந்தீங்கன்னா, இந்த மாதிரி மழை காலத்தில் வந்தீங்கன்னா அந்த இடத்த வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ரூட்டு நம்ம கொல்லி ஹில்ஸில் ஏறும்போது இப்படி தான் இருக்கும். பட் கொல்லி ஹில்ஸில் வந்து இன்னும் ரோடு சின்னதாக இருக்கும், ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் ரூட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். கொல்லி ஹில்ஸ் மாதிரி ஒரு 50% வந்து நம்மளுக்கு ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். இன்றைக்கி டே வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இன்றைக்கி மார்னிங்லேருந்து அந்த ரூமோட வியூ பார்த்ததுலேருந்து, நம்ம டெம்பிளில் போய் சூப்பராக என்ஜாய் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே போயிட்டுருக்கிற அந்த ஆகும்பே ஹில்லு வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்ப்போம் இன்றைக்கி டே வந்து எந்தளவுக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணி ஃபினிஷ் ஆக போகுது. வெல்கம் டு கர்நாடகா மான்சூன் அட்வென்ச்சர் ட்ரிப். இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒரு சில இடத்துல நம்மளுக்கு வந்து சில இடத்துல நார்மலாக தான் ட்ரை பண்ணுறோம். இதே மாதிரி ட்ராவல் வந்து நம்ம ஒரு டே ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றதான் வந்தோம். பட் இன்றைக்கி வந்து அந்த டே வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வந்து மழை வந்து வந்துகிட்டே இருக்குது, மழை பெஞ்சிட்டே இருக்குது, நாங்கள் பாட்டு ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கோம். சிங்கேரியில் மழை வந்துச்சு, அப்படியே கிளம்பி ஆகும்பே வந்தோம். ஆகும்பேயில் பயங்கரமான மழை. இன்றைக்கி மண்டேன்றதுனால அவ்வளோ வந்து வெஹிக்கல்ஸ் பாஸ் ஆகலை. இது வீக்கெண்ட் வந்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிள் பாஸ் ஆகும். கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுறது வந்து நீங்கள் உங்கள் சேஃப்டியை பார்த்து ட்ரைவ் பண்ணிக்கோங்க. இந்த குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் இந்த ரோட்டில் தண்ணி போகிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ மேஜிக்கலாக இருக்குது. மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த ஹில்லுலேருந்து இறங்கிடலாம். ஏறும்போது ஒரு 25 to 30 மினிட்ஸில் நீங்கள் வந்து மழை ஏறிடலாம். பெருசாலாம் வந்து இருக்காது.
நிறைய பேர் நடந்தே வராங்க போல் கீழேருந்து. இந்த மலையில் அப்படியே நனைஞ்சிட்டு மேலே வரையும் அப்படியே நடந்து போயிட்டு வர்றதே அவங்க ஒரு தயவு செஞ்சு ஹில் ஏற ட்ரைவ் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும் இந்த மலைக்கு வாங்க. ட்ரைவ் வந்து ஹில்லில் பண்ண தெரியாதவங்க வந்தால் தான் நிறைய ஆக்சிடெண்ட்டும் சரி, இந்த மழை டைமில் உங்களுக்கு வந்து வண்டியை ஓட்டுறதா எந்த இடத்துல ட்ரைவ் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஸ்ட் ஆயிரும். ஹில் ஏறி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வண்டி வரலன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டவுனில் வரதுனால ஸ்பீடாக வந்துடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஹில்லில் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு ஸ்லோவாக போங்க. முன்ன பின்ன வண்டி வந்தால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு, ஏன்னா எந்த இடத்துல வந்து ஒரு லேண்ட் ஸ்லைட் ஆகும், எந்த இடத்துல வந்து ரோட் டேமேஜ் ஆகும்னு தெரியாது. சடனாக அந்த மாதிரி மான்சூனில் எங்கே வேணாலும் பிரேக் ஆகலாம். இன்றைக்கி டே வந்து 100% இல்லை, 200% இல்லை, 500%க்குள்ளே. அதுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டாலும் பத்தாது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. கேஸ் இங்கே பாருங்கள், நிறைய பேர் சைக்கிளிங் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் பண்ணுறதுக்காக நிறைய பேர் நடந்து வர்றது, சைக்கிளிங்கு, அப்புறம் பைக் ரைடிங், காரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நடந்து கூட நிறைய பேர் வந்து நடந்து போவாங்க கீழே. பெருசாக எந்த ஒரு மரமும் வந்து கீழே சாயிற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. ரோட் நல்லாவே கண்டிஷனாக இருக்குது. கேஸ் நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா, இந்த ஏரியாவில் வந்து பெருசாக கவர்மெண்ட் பஸ் எதுவுமே வராது. எல்லாமே வந்து ஒரு ப்ரைவேட் பஸ் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 70% வந்து மலை ஏறி இறங்கி வந்துட்டோம். இருந்தாலும் வந்து மேலே எப்படி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி தான் கீழே போக போக வந்து அதே மழை கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. கைஸ், இந்த க்ரீனரிஸில், இந்த ஹில்லில் இந்த மாதிரி ஒரு ரெயின் மூடில் ட்ரைவ் பண்ணுறதே வந்து த்ரில்லிங்காக இருக்கும். ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப். நம்ம பைக்கில் எப்படி ஒரு அட்வென்ச்சர் ரைடு போகிறோம்ல, காரில் இந்த மாதிரி ஹெவி மான்சூனில் சூப்பராக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆகும்பேல நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ், ட்ரக்கிங், வியூ பாயிண்ட், வாட்டர் ஃபால்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் ஒரு ஆவரேஜான ஒரு ரெயின் டைமில் போனீங்கன்னா நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சுற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெவியான மான்சூன் டைம் போனீங்கன்னா எந்த பிளேஸும் பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். எல்லாமே ட்ரக் பண்ணி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து உங்களுக்கு கைடு இருந்தால் போய் பார்க்கலாம், பட் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அந்த மாதிரி மழை டைமில் ஜஸ்ட் இந்த ரோட் ட்ரிப் மாதிரி போயிட்டு ஒரு சின்ன சின்ன பிளேஸ் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். ஏன்னா அந்த மான்சூன் டைமில் கர்நாடகாவில் ரொம்பவே டேஞ்சராக இருக்கும். எப்போ அதிக மழை வந்த இடத்துல ஃப்ளட் ஆகும்.
10 கிலோமீட்டர் கீழே இறங்கி வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ரூட் வந்துச்சு. சடனாக ஒரு பிரிட்ஜை பார்த்தோன்னே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா அங்கே வந்து இந்த ரிவர் ஃப்ளோ பார்த்தோன்னே இதை பார்த்தே ஆகணும்னு சொல்லி நிறுத்தி பார்த்தோம். மேலே எந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்டோ அந்த தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. கொஞ்சம் தூரம் ஒரு 20 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணோடனே அந்த மழையெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நார்மலாக தான் இருக்குது வெதரு. பட் வெயிலெல்லாம் அடிக்கல. கிளைமேட் கண்டிஷன் வந்து சில்லுன்னு தான் இருக்குது. மழை மட்டும் பெய்யல, அப்பப்போ லைட்டாக ட்ரிசில் ஆகுது. இன்னும் நம்ம கொல்லூர் ரீச் ஆக ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு வழியில் ஏதாச்சும் டீ பிரேக் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். ரோட் கண்டிஷன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. எந்த இடத்துலையும் வந்து டேமேஜ் எல்லாம் இல்லை. நல்லாவே ரோடு போட்டு வச்சுருக்காங்க. ஒரு சில இடத்துல ரோட் டேமேஜ் இருந்தாலும் மேனேஜபிளாக தான் இருக்குது. கேஸ் இந்த ஏரியாவிலேயும் வந்து மழை பெஞ்சிட்டு தான் இருந்திருக்கு. பட் இப்போது நம்ம இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது மழை வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து மழை வரலன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்த டைமில் மழை இல்லை. அந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஈரமாக தான் இருக்குது. மழை பெஞ்சா கைஸ் நம்ம பார்த்த அதே பிரிட்ஜில் எந்த அளவுக்கு வாட்டர் ஃப்ளோ இருந்துச்சோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிரிட்ஜ் அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. தண்ணி மட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த கலரை வச்சு இங்கே இருக்கிற மான்சூன் வந்து எந்த அளவுக்கு பயங்கர. இன்றைக்கி டே காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிகிற வரையும் மழை விடாது போல். இந்த ஏரியா ஃபுல்லாக மழை வந்துகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி அந்த ரிவர் வந்து 2 பிரிட்ஜு ரிவர் கிராஸ் பண்ணதை பார்த்தோம்னா எத்தனை ரிவர் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து கையில் ஒரு கொடை, ஒரு ரெயின் ஜாக்கெட்டு, ரெயின் ப்ரூஃப் இல்லாமல் வெளியே வரவே மாட்டாங்க. பத்து கிலோமீட்டர் நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த அளவுக்கு மழை பெஞ்சு ஊற்றி தள்ளி இருக்குது. இந்த பிரிட்ஜில் வர்ற தண்ணியை பார்த்தாலே தெரியும். நமக்கு வந்து நிறைய வாட்டர் ஃபால்ஸு மழை தான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒவ்வொரு பிரிட்ஜு கிராஸ் பண்ணும்போது ஒவ்வொரு விதமாக ஃபீல் ஆகுது. இன்றைக்கி இது ஒரு மேஜிக்கலாக இருந்துச்சு இன்றைக்கி டே ஃபுல்லாகவே. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு இடமும் போகும்போது இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு 4வது பிரிட்ஜோ 5வது பிரிட்ஜோ பார்த்துட்ருக்கேன். மறுபடியும் ஒரு ரிவர் பிரிட்ஜ் கிராசிங். இன்றைக்கி எத்தனை ரிவர் பிரிட்ஜ் கிராஸ் பண்ண போய் இது ரொம்பவே பெருசாக இருக்குது. இன்றைக்கி ஏகப்பட்ட மழை, ஒரு ரெயின் ரைடு, ஒரு ஹில் ஏறி இறங்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10 பிரிட்ஜு கிட்ட அந்த ரிவர் பிரிட்ஜ் வந்து பார்த்தோம். அவ்வளோ வந்து மழை ஃப்ளட் ஆகி போயிட்டுருக்கு. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா அந்த ரோடெல்லாம் வந்து இப்படி போட்டிருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணல. கர்நாடகாவில் நிறைய பிளேஸ் ட்ராவல் பண்ணும்போது சுத்தமாக ரோட் கண்டிஷனே இருக்காது. நிறைய ரோட் கண்டிஷன் இல்லாத இடத்துல ரோடை பிளாக் பண்ணிடுவாங்க. அப்போ தான் ரோடு போட்டுருந்தாங்க. எத்தனை வருஷமாக ரோடு போட்டாங்கன்னு தெரியல. இன்றைக்கி நம்ம வந்து சூப்பராக வந்து ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல ரோடு கண்டிஷன் மட்டும் இல்லாமல் இருந்தால் ஒரு 100 கிலோமீட்டரு இல்லை ஒரு 200 கிலோமீட்டரு இல்லை ஒரு 50 கிலோமீட்டர் கூட உங்களுக்கு ஒரு நாள் ஆகலாம், இல்லை 1.5 நாள் ஆகலாம். ஏன்னா அங்கே ரோட் கண்டிஷன் வந்து அவ்வளோ பேடாக இருந்துச்சு. பட் இப்போது வந்து ரொம்பவே சூப்பராக அழகாக ரோடு போட்டு வச்சுருக்காங்க. இந்த காட்டுக்குள்ளே கூட இவ்வளோ அழகாக சூப்பராக ரோடு போட்டு வச்சுருக்காங்கன்னா அங்கே கர்நாடகாவில் வந்து இந்த மெயின் டூரிஸ்ட் பிளேஸ்லலாம் வந்து ரோடு நல்லாவே போட்டு வச்சுருக்காங்க. சில இடத்துல தான் ஏன் ரோடு வந்து பேட்ச் ஒர்க்காக போட்டு ரோடே போடாமல் வச்சுருக்காங்க. கைஸ், ஒன் மோர் பிரிட்ஜ். இன்றைக்கி வந்து எத்தனை பிரிட்ஜை பார்த்தோன்னே தெரியல. அவ்வளோ பிரிட்ஜ்லேயும் வந்து
எந்த அளவுக்கு வாட்டர் ஃப்ளோ இருக்கோ எல்லா பிரிட்ஜிலும் அதே மாதிரி தான் வாட்டர் ஃப்ளோ இருக்குது. இந்த ஏரியாலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஊர் மாதிரி இருக்குது. ஏன்னா போக போகவே நம்மளுக்கு வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து இந்த சைடு வந்து கொல்லூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த டெம்பிளும் வந்து அந்த ஃபாரஸ்ட்டோட ஒட்டியே தான் இருக்குது. ரொம்பவே ஃபேமஸான டெம்பிள் கொல்லூர் மூகாம்பி அம்மை டெம்பிள். ஆல்மோஸ்ட் நம்ம டெம்பிள் ரீச் ஆகிட்டோம். வெல்கம் டு ஸ்ரீ மூகாம்பி அம்மை டெம்பிள் கொல்லூர். இன்னொரு 3 கிலோமீட்டர்ஸில் வந்து டெம்பிள் வந்துடும். ஒன்று நம்ம டெம்பிளை சுற்றி தான் வந்து ஹோட்டலில் ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸில் அவையில் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 1 கிலோமீட்டர் இல்லை ஒரு 500 மீட்டர்ஸில் ரூம் எடுத்திங்கன்னா நீங்கள் டெம்பிளை விசிட் பண்ணிட்டு வர்றதுக்கு கிட்டவே இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம டெம்பிள்கிட்ட வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கொல்லூரில் போய் அந்த டெம்பிளை விசிட் பண்ணுறது, அங்கேருந்து எங்கே கிளம்ப போகிறன்ற வீடியோ பார்க்கலாம்.